இன்றைய நாள் சவுதி அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பதில் அறிவிப்பை CNN வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை இன்றைக்கு பல ஊடகங்களும் அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. இஸ்ரேலுடனான உறவை இயல்பாக்குவது என்பது பாலஸ்தீனத்தில் தனி அரசாங்கம் உருவாகுவதோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது என்கிறது சவுதி அரேபியா. இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி, ஆனால் எப்பன்னு கேட்டால் பாலஸ்டைனை நீங்கள் தனி நாடாக ஆக்கணும் என்கிறத இன்றைக்கு அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நேற்று இரவு மிட்நைட்டுக்கு பிறகு திடீரென அமெரிக்க ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக ஈரானுடைய ஆன்மீக தலைவர் முஜ்தபா அலி காமனி ஹஜ் பெருநாள் தொடர்பான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதிலே இஸ்ரேல் வேரோடு பிடுங்கப்படும் என்கிற உறுதியை ஹஜ் நிகழ்விலே நாம் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலே என்னவெல்லாம் நடந்து வருகிறது என்கிற செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். திடீரென நேற்று நள்ளிரவுகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆதரவோடு அமெரிக்காவினுடைய படைப்பிரிவுகள் ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பான அறிவிப்புகளும் செய்திகளும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முடுக்கிவிட்டு இருக்கிறது. அதே போன்று வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை நகரங்களிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் பிரகாரம் தெற்கு கான் யூனிஸ் பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்களில் அங்கு இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய கூடாரங்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. 32க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் 15 வயது சிறுமி ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கடற்படை கப்பல்கள் கான் யூனிஸ் கடற்கரையை நோக்கி துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி இருக்கின்றன. இதிலே 20க்கு மேற்பட்ட அப்பாவிகள் காயம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் அல் நுசைராத் முகாம் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 4 சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று காசாவில் இருக்கிற எமிரேட்ஸுக்கு சொந்தமான மிதக்கும் மருத்துவமனையில் காசாவில் இருந்து 2 புதிய நோயாளிகள் வந்திருக்கிறார்கள், தாக்குதலுக்குள்ளாகி வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே பெரும்பாலும் நாளைய தினம் காலையில் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தினத்தை மத்திய கிழக்கில் வாழக்கூடிய சகோதரர்கள் கொண்டாட இருக்கிறார்கள். இந்த தருணத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தன்னுடைய அநியாய தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறது என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் மேற்கு கரை பகுதிகளிலையும் விடியற்காலையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய படைகள் நப்லஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் சோதனை நடத்தி 5 பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார்கள். அதே போன்று அருகில் இருந்த பைதா நகருக்குள்ளேயும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் உள்ளே நுழைந்து அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பெத்லஹேம் பகுதிகளிலையும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அந்த பகுதி மீது கண்ணீர் புகை தாக்குதல்களும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இந்த அநியாயங்கள் கட்டுக்கடங்காமல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்களில் தான் நேற்றைய தினம் நம்ம வெளியிட்டிருந்த ஒரு செய்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்குக்கான ஒரு நிபந்தனை தொடர்பாக பேசியிருந்தோம். அது என்ன நிபந்தனை என்று சொன்னால், ஈரானுடனான ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்கா நிறைவு செய்கிற அதே தருணத்தில் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிற ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் சவுதி, கத்தர் உள்ளிட்ட நாடுகள் கையெழுத்திட வேண்டும் என்பதுதான் அமெரிக்க அதிபருடைய நிபந்தனையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. சவுதியை எப்படியாவது ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு கீழே அந்த கண்ட்ரோலில் கொண்டு வரணுங்கிறது அமெரிக்காவினுடைய முழு முதல் திட்டமாக இருக்கிறது என்பதை தாண்டி இஸ்ரேலுடைய திட்டமே அது அமெரிக்கா வழியாக எல்லா மத்திய கிழக்கும் எனக்கு கீழே என்று சொல்லி கொண்டு வரணும், நான் தான் மத்திய கிழக்கினுடைய தலையாக நிற்கணும், எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்வதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் யுஏயும் பஹ்ரைனும் இந்த ஏற்பாட்டுக்கு கீழே போய் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டாங்க.
அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் அதை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தொடர்பாக இன்றைய நாள் சவுதி அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பதில் அறிவிப்பை CNN வெளியிட்டிருக்கிற அது தொடர்பான செய்திகளை இன்றைக்கு பல ஊடகங்களும் அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. இஸ்ரேலுடனான உறவை இயல்பாக்குவது என்பது பாலஸ்தீனத்தில் தனி அரசாங்கம் உருவாகுவதோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது என்கிறது சவுதி அரேபியா. இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி, ஆனால் எப்பன்னு கேட்டால் பாலஸ்டைனை நீங்கள் தனி நாடாக ஆக்கணும் என்கிறத இன்றைக்கு அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். பாலஸ்டைன் தனி நாடாக அங்கீகரிக்கப்படாத வரையில் இஸ்ரேலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் எட்டப்படாவிட்டாலும் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்து ஆபிரகாம் ஒப்பந்தத்துக்கு கீழே நாங்கள் போகணுமா இருந்தால் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சவுதியினுடைய தெளிவான நிலைப்பாடு என்பதை சவுதி மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. CNN மேற்கோள் காட்டி இருக்கக்கூடிய மேலதிக தகவல்கள் பிரகாரம் சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தங்களில் பங்கேற்பதற்கு விரும்புவதாகவும், ஆனால் இரு நாடு இரு அரசு என்கிற தீர்வை நோக்கிய ஒரு தெளிவான பாதையை வலியுறுத்துவதாகவும் முகமது பின் சல்மான் சவுதி அரேபியாவுடைய பிரதமரும் பட்டத்து இளவரசரும் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விவகாரத்தில் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டால் தான் இஸ்ரேலை நாங்கள் ஏற்றுக்கிறோம்ங்கிறதுல சவுதி அரேபியாவுடைய ஸ்டாண்டு தெளிவாக இருக்கிறது என்பதை நம்ம இதில் புரிய முடிகிறோம். அதே நேரம் நேற்று இரவு மிட் நைட்டுக்கு பிறகு திடீரென அமெரிக்க ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஈரானுடைய பந்தர் அப்பஸ் பகுதிகளில் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக ஈரானுடைய தூதுக்குழுவினர் தற்போது கத்தரில் இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. கத்தர் சமாதான முயற்சிகளுக்குள் நுழைந்திருக்கிறது. ஆரம்பத்தில் பாகிஸ்தான் தான் நுழைஞ்சிருந்தாங்க. கத்தர் உள்ள வரல. காரணம் என்னன்னா கத்தர் மேலேயே ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்த காரணத்தினால. ஆனால் இப்பொழுது கத்தரே டைரக்டா களத்துக்கு வந்திருக்காங்க. சவுதியினுடைய அனுசரணையோடு தான் கத்தரும் உள்ள வந்திருக்கிறாங்க என்கிற செய்திகள் சொல்லப்படுகிறது. அதே நேரம் கத்தரில் பேச்சுவார்த்தைக்காக வேண்டி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்களும் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாப் உள்ளிட்ட குழுவினரும் அங்கே இருக்கிறார்கள். அதை தாண்டி ஈரானுடைய உயர் நீதிமன்ற நீதியரசரும் அந்த பயணத்திலே பங்கெடுத்திருக்கிறார் என்கிற செய்திகளும் மேலதிகமாக வெளியாகி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஈரான் மீதான இந்த தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி இருக்கிறது. ஈரானிய படையிடம் இருந்து IRGC-இடமிருந்து அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதாகவும் அந்த அச்சுறுத்தல்களில் இருந்து அமெரிக்க படைகளை பாதுகாப்பதற்காகத்தான் தற்காப்பு நடவடிக்கையாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்று அமெரிக்காவுடைய சென்ட்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தாக்குதல்கள் அவை நடந்த இடங்கள் குறித்த மேலதிக விவரங்களை சென்ட்காம் சொல்லலை. ஆனால் ஈரானுடைய ஊடகங்கள் தெற்கு ஈரானுடைய ஹொர்முஸ் ஜலசந்தியில் இருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்தில் 42 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸில் தான் வெடிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன என்கிற செய்திகளை சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதை தாண்டி இன்றைக்கு அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ஹஜ்ஜு பெருநாளுடைய திடல் தொழுகை கடந்த ரமலான் மாத நோன்பு பெருநாள் தொழுகையை போன்று இம்முறையும் கொழும்பு 2 அமைந்திருக்கக்கூடிய மெலே கிரிக்கெட் கிளப் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. மெலே கிரிக்கெட் கிளப் மைதானம் சரியாக எங்கே இருக்குன்னு சொன்னால் கொழும்பு கொம்பனி தெரு ஸ்லேவ் ஐலண்டில் இருக்கக்கூடிய கோர்ட் நீதிமன்றம் இருக்கிறது. நீதிமன்ற ரோட்டில் வந்தீங்கன்னா கடைசியில் இருப்பது மெலே கிரிக்கெட் கிரவுண்டு தான். அங்கே பார்க்கிங் வசதிகள் எல்லாம் தாராளமாகவே இருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய சகோதரர்கள் சரியாக 7 மணிக்கு பெருநாள் திடல் தொழுகை ஆரம்பிக்கப்பட்டுவிடும். அதற்கு முன்பதாகவே அந்த இடத்திற்கு வந்துருங்க. எனவே அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கிறோம். ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன சொல்றார் கேட்டா, இதே மாதிரியான நடுநிலையற்ற மேலதிக தாக்குதல்களை அமெரிக்கா தொடருமாக இருந்தால் சமாதான உடன்படிக்கைகள் சீர்குலையும். நாங்கள் அமெரிக்காவுடைய படைகளை இலக்கு வைத்து உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். ஆல்ரெடி திங்கட்கிழமை ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் வெளியிட்ட அறிவிப்புகள் அமெரிக்காவுடைய பிரச்சனையில் பெரும்பகுதி தீர்ந்துருச்சு. பேச்சுவார்த்தை நடக்குது. பெரும்பகுதி 2 பேருமே நெகோசியேஷன் பண்ணிட்டோம். ஆனால் இந்த பெரும்பகுதி தீர்ந்து விட்டது என்பதற்காக உடனடியாக ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் என்று அர்த்தம் இல்லை என்றும் சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் இப்படியான
செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பதிலடி தாக்குதல்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் கத்தர்ல ஈரான் தரப்புக்கும் கத்தருடைய தரப்புக்கும் இடையில் தற்போது நடைபெற்று வருகிற அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கத்தாரில் ஈரானுடைய பேச்சுவார்த்தையாளர்கள் நடத்திய கலந்துரையாடல்கள் ஒட்டுமொத்தமாக நன்றாக இருந்ததாக தகவல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே கத்தர் பேச்சுவார்த்தைங்கிறது சக்சஸ்ஃபுல்லா போய் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த தாக்குதலை இவங்க நடத்துறாங்க. இது கூட இந்த ஹொர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஈரானுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட தாக்குதலாகத்தான் ஈரான் பார்க்கிறது. ஆனால் அந்த தாக்குதல்களை தேவைப்பட்டால் பதிலடியாக எதிர்கொள்வோம் என்றும் ஈரான் சொல்லி இருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு ஓமானுடைய கடற்கரை கப்பால் ஒரு கப்பலுக்கு அருகில் வெடிப்பு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக ஓமானுடைய தலைநகர் மஸ்கட்ல இருந்து சுமார் 60 கடல் மைல் தொலைவில் 111 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கு அருகில் தான் வெளிப்புற வெடிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு யூகே கடல்சார் வர்த்தக அமைப்பு தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அந்த கப்பலில் இருந்த பணியாளர்களுக்கு எந்த விதமான சேதங்களும் ஏற்படவில்லை என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்பதை இதுவரைக்கும் யாரும் உரிமை கோரவில்லை. ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் இது நேரடியாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலா அல்லது ஈரானுடைய கன்னிவெடி வெடித்திருக்கிறதா என்கிற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் யுஏஇ மேல தாக்குதல்களை நடத்தலாம் என்கிற சந்தேகங்களும் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து லெபனான் மேல இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. இதற்கு பதிலடியாக யுஏஇயை ஈரான் இலக்கு வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யுஏஇயும் இஸ்ரேலும் இணைந்து செயல்படுகிற நாடுகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் யுஏஇக்கு அடிக்கிறதுங்கிறது இஸ்ரேலுக்கு அடிப்பதற்கு சமானமானது என்று ஈரான் நினைக்கிற காரணத்தினால யுஏஇ மேல ஈரான் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா லெபனான் மேல தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பல முறை ஈரான் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த கோரிக்கையை மதிக்காமல் தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. யுத்த நிறுத்தம்னா எல்லா பக்கமும் யுத்த நிறுத்தமா இருக்கணுங்கிறது தான் ஈரானுடைய கோரிக்கையாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு ஈரானுடைய ஆன்மீக தலைவர் முஜ்தபா அலி காமனி ஹஜ் பெருநாள் தொடர்பான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதிலே இஸ்ரேல் வேரோடு பிடுங்கப்படும் என்கிற உறுதியை ஹஜ் நிகழ்விலே நாம் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு தான் ஆயத்துல்லா முஜ்தபா அலி காமனி இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அதில் இஸ்ரேல் நிச்சயமாக வேரோடு பிடுங்கப்பட வேண்டும், அது செய்யப்படும் என்று சொல்லி அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலை இந்த பிராந்தியத்தினுடைய அபாயகரமான கொடிய புற்றுநோய் கட்டி என்று சொல்லி அவரை வர்ணிச்சிருக்கிறாரு. ஈரான் தன்னுடைய பேரழிவுகரமான தாக்குதல்களால் ஜியோனிச ஆட்சியை உதவியற்றதாக ஆக்கியிருக்கிறது. நாங்கள் அவர்களுக்கு போதுமான பதிலடியை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல்லா முஜ்தபா காமனி இது அமெரிக்காவுக்கு ஈரானால் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் அறையும் கூட. கன்னத்தில் அறையிறது இருக்கா இல்லையா, அந்த அறையை சொல்றாரு. நாங்கள் இஸ்ரேலை அடிச்சு அழிச்சதுங்கிறதே நாங்கள் அமெரிக்காவுக்கு கொடுத்த மாபெரும் அறை அப்படின்னு சொல்லி முஜ்தபா காமனியினுடைய அறிவிப்பில் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு மேலதிகமாக அயர்லாந்து விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகளில் வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து அயர்லாந்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அத்தனைக்கும் அயர்லாந்து தடை விதித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடனான உளவு தொடர்புகளை பேணிக் கொண்டிருந்தார்கள், இஸ்ரேலுக்கு தகவல்களை கொடுத்திருந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் ஈரான் இன்றைக்கும் ஒருவரை தூக்கிலிட்டிருக்கிறது. குலாம் ரஸா கானி ஷகராப் என்கிற ஒரு நபருக்குத்தான் தூக்கு தண்டனை ஈரானுடைய உச்ச நீதிமன்றம் நிறைவேற்றி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நாடு கடத்தப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய ஃபத்தாஹ் அமைப்பினுடைய அதிகாரியை இஸ்ரேலுடைய உளவுத்துறை அதிகாரி யுஏஇல வச்சு சந்திச்சிருக்கிறார் என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. பொதுவாக இந்த ஃபத்தாஹ்னாலே யாசர் அரபாத் உருவாக்கினது. அதுக்கு பிறகு இந்த மஹமூத் அப்பாஸ் தலைவராக இருக்கிறாரு. இவங்க ஒட்டுமொத்தமாகவே இஸ்ரேலுடைய மொசாதோட இஸ்ரேலோட கூட்டணிஞ்சு செயல்படக்கூடியவங்க தான். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக யார் போராடினாலும் இஸ்ரேல்காரன் அரெஸ்ட் பண்ண முன்னாடி இவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த நாட்டுக்குள்ள வெஸ்ட் பேங்க் பகுதிகளில். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குரூப். இதில் மஹமூத் அப்பாஸ் இஸ்ரேலுடைய விசுவாசி தான். அதே நேரத்தில்
இப்போ நாடு கடந்து இருக்கக்கூடியவரும் இஸ்ரேலுடைய விசுவாசி தான். அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை என்ன, மஹமூத் அப்பாஸினுடைய இடத்தை இவர் பிடிக்க போனாருங்கிறதான் நடந்த விவகாரம். தஹ்லானுங்கிறவர் மஹமூத் அப்பாஸை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு இவர் வர நினைச்சார். அப்படி வர்றதுனால ஒன்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நலவு கிடையாது. மஹமூத் அப்பாஸை விட சிறப்பான ஒரு அடிமையாக தஹ்லான் இஸ்ரேலோடு செயல்படுவார். இந்த அடிப்படையில் தான் இந்த தஹ்லான் தற்போது யுஏஇயில் துபாயில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவரை சென்று இஸ்ரேலுடைய உளவுத்துறை அதிகாரிகள் சந்தித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் யுஏஇ செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் நம்ம என்னென்று சொல்றதுங்கிறத யோசிக்க வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு முழுவதுமாக இஸ்ரேலோடு இணைந்து அவர்கள் எல்லா காரியங்களையும் செயலாற்றி வருகிறார்கள் என்கிற நிலையில தான் இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வரக்கூடிய உண்மையான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக, லெபனானுடைய அப்பாவிகளுக்காக, ஈரானுடைய அப்பாவிகளுக்காக தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.